பிள்ளைகளுக்கு தடியால் அடிக்கிறது. அதுல அது ரெண்டா நாமல் பிரிப்போம். ஒன்று 4 பொதுவான விதம், 4 பொது விதிகள். அடுத்தது 3 குறிப்பான விதிகள். அல்ல 4 பொதுவான விதிகள், 4 குறிப்பான விதிகள். என்ன விதத்துல பிள்ளைகளுக்கு தடியால அடிக்கிறது, என்ன விதத்துல அந்த பொதுவான ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் பர்டிகுலர் ரூல்ஸ். ஜெனரல் ரூல்ஸ் அண்ட் பர்டிகுலர் ரூல்ஸ். ஜெனரல் ரூல்ஸ் முதலாவது, பிள்ளைகளுக்கு தடியால் அடிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி பெற்றார் ஆகிய எங்களுக்கு அடிக்கிறார் என்கிறத மனதில் வச்சு கொண்டுதான் நாம் அடிக்க வேணும். கர்த்தர் எப்படி பெற்றார் ஆகிய எங்களுக்கு அடிக்கிறார் என்கிறத மனதில் வச்சு கொண்டு நாங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும். அதான் அடிக்கிற விதம். ஏன்னா எங்களுக்கும் கர்த்தர் அடிக்கிறார். அவர்களுடைய பிள்ளைகளாக, அவருங்கிற தகப்பனாகத்தான் அவர் எங்களுக்கு அதை செய்கிறார். அப்ப ஆண்டவர் தான் ஒரு தகப்பனுடைய அல்லது பெற்றாருக்குரிய ஒரு பரிபூரணமான படம் எங்களுக்கு. அதால பெர்ஃபெக்ட் ரூல், பெர்ஃபெக்ட் காட் ஃபாதர்ஹுட், ஒரு பூரணமான தகப்பத்துவம் அவர்கிட்ட இருந்து நாம பெற்றுக்கொள்கிறோம். அவர் ஒரு தகப்பனா எங்களுடைய எஞ்சிய பாவத்துக்கும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை நாங்கள் பிளவிடைக்கல அவர் எப்படி எங்களுக்கு அடிக்கிறார் என்றதை நாம மனதில் வச்சுக்கொண்டுதான் எங்கள பிள்ளைகளுக்கு நாங்கள் தடிய பயன்படுத்த வேணும். தடிய பயன்படுத்த வேணும். அவற்றை பெற்றேன்னு எப்பயுமே நாமல் பிள்ளைகளை அடிக்கிறதுலையும் எங்களை கவனமாக அதை கையாள வைக்கும். எங்களுடைய உடலால நாம செய்யாத விஷயத்துக்கு எங்களோட மனதில் எங்கட ஆண்டவர் எங்கட தகப்பன் எங்களோட எப்படி டீல் பண்றாரு என்ற மனதில் வச்சு நாம அதை செய்ய போறோம். அப்ப ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறார். அவன் தன் பிள்ளைக்கு அடிக்கலையும் நான் அவனுக்கு எப்படி அடிக்கிறேன்றதை யோசிச்சு கொண்டான் அடிக்கிறான். ஆகல அது கர்த்தருக்கு அதிக பிரியமா இருக்கு. இரண்டாவது விதம் ஜபத்தோடு தான் பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும். ஜபத்தோடு தான், கடவுளிடம் மண்டாடி கொண்டுதான் பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும். கடவுளிடம் மண்டாடி கொண்டுதான் பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும். அதுக்காக பிள்ளைய பிறலை செய்துட்டு நாம விசாரிச்சு போட்டு கொஞ்சம் பொருள் வாரம் ஜபிச்சு போட்டு தடியை தூக்கி கொண்டு போய் ஜபிச்சு கொண்டு வாரதில்லை. எங்களுக்கு தெரியும் இது நெகேமியாவினுடைய அந்த ஸ்பான்டேனியஸ் பிரேயர்ஸ் அந்த நேரம் எழும்புற ஜபம் என்ன உங்க முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது என்று நெகேமியாட்ட கேட்ட உடனே ஆண்டவரே ராஜாட கண்கள் தயவு ஏற்படுத்தித்தார். அங்க ஜபம் வந்துச்சு. அவனுக்கு ஜபிச்சு கொண்டுதான் அவன் அதை வாய் திறக்கிறான் சொல்றது. அயால விசாரிச்சுட்டோம் கேன் அடுக்கேகல என் ஆண்டவரே இந்த அடிய இந்த பிள்ளைக்கு பிரயோசனப்படுத்திக் கொள்ளும். அவன் இந்த பாவத்தை இந்த பிள்ளையிலிருந்து இத அவனுக்கு நல்லா உரைச்சு தவிர்க்க இனிமேல் உதவி செய்யணும். அது அந்த ஜபம் ஜபிக்கிற ஆவியோட இப்ப பிள்ளைக்கு நாம தடிய தொடங்குறோம் அடிக்க. ஏன்னு கேட்டா நாம பிள்ளைக்கு மருந்து கொடுக்கல, பிள்ளைக்கு தடி மாதிரி, பிள்ளைக்கு காய்ச்சல், நம்ம வீட்டுல அதை செய்யல என்ன செய்யறோம்? அந்த பணமன் போத்துல எடுத்து போடு என்று நாம சொல்லி போட்டு சத்தம் ஐயா அதை எடுத்து ஜபத்தோட போடு ஆண்ட மண்டாடும். அல்ல நாம சின்ன கொடுக்கல இல்ல ஆண்டவரே இந்த மருந்து ஆசிரியர் இந்த பிள்ளைக்கு இந்த இந்த தடிமல் நிக்கிறதுக்கு ஆண்டு இந்த இருமல் நிக்கிறது ஜபிச்சு போட்டு நாம அதை செய்யறோம். அதே மருந்தைத்தான் நாமளுக்கு அடியா பயன்படுத்துறோம். அடியண்ட மருந்து பயன்படுத்தேக்கலையும் இந்த கடவுளே இந்த பிள்ளைக்கு நான் அடிக்க போறத இந்த மருந்தை அவனுக்கு சுகமாக்குறதுக்கு உதவி செய்யும் என்ற அந்த ஜபத்தோட நாம் அடிக்கவும் போறோம். அயால
ஜபம், ஜபத்தோட ஜபிக்கிற அந்த கெஞ்சுதல் உள்ள ஆவியோட ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நாங்கள் நினைச்சத கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தடி ஆத்மாவில தடியால் அடிக்கிறதால அவன் ஆத்மா பாதாளத்துக்கு விலகும், தடி அவன் இருதயத்திலிருந்து மதியினத்தை அகற்றும், தடி அவனுடைய இதை செய்ய ஞானத்தை கொண்டு வருமெண்டா அப்ப போட்டு போல தடியால் அடிச்சா எல்லாம் நடக்கணும் எல்லாம். ஆனா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய எந்த கிரியலும் விதுதான், நம்மளுடைய எந்த செயல்பாடுகளும் கர்த்தர் அந்த கருவிய மேல அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தில் அவர் இரக்கம் வச்சு அதை எங்களுக்கு வினை திறன் ஆக்காட்டி எவ்வளவு மாங்குன்னு மாங்கினாலும் எங்களுக்கு ஒரு யோசனை இல்லை. எப்படி ஆண்டவர் இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு போஷாக்கு வரும் அப்படி என்ற நாம கணக்க விஷயங்கள் படிச்சிட்டோம் எல்லாம். ஆனா நமக்கு தெரியும் ஜபம் இல்லாம கடவுளுடைய அந்த இரக்கம் அந்த சாப்பாட்டை எங்களுக்கு அந்த நோக்கத்துக்காக ஆசிர்வதிக்காட்டி நாம எவ்வளவுதான் மருந்தும் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒன்றும் எங்களுக்கு பிரயோசனப்படாது. பிரயோசனப்படாது. அதெல்லாம் நாங்கள் எப்பவே மல்ல வச்சுக்கிறோம், கருவி பயன்படுத்துறோம், ஆனா கருவியை நம்ப இல்லை. ஏன்னா அந்த கருவிய கூட அவர் பிரயோசனம் இல்லாமல் ஆக்குறதுக்கு அவர்கிட்ட வெல்லமா அவருக்கு போதுமா அவருக்கு தெரியும். அதனால ஆசா தந்த வருத்தங்களையும் பரிகாரிகளைத்தான் அவன் தேடி நாடுறான், கருவிகளை நாடினான். ஆனா யாரோட கதைக்க இல்லை, யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கருவிக்கான இந்த கருவியை சரியாக என்ன பிளப்படுத்தும் சொல்லி யார் அவன் நம்ப இல்லை, கர்த்தர். அதனால அவன் எத்தனை டாக்டர்ஸை சந்திச்சும் வருத்தம் போக, எத்தனை வைத்தியர நாடியும் கர்த்தர் ஒன்றையும் அவனுக்கு பலியமாக்க விட இல்லை. அதனால இந்த பாயிண்ட் அதுதான், கர்த்தரை விட்டு போட்டு கர்த்தரோட கதைக்கிறதுகளையும் அவர்கிட்ட புலம்புறதையும் அவர்கிட்ட நாம போய் ஆண்டவரே என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட கருவிகள்ல இல்ல, கடவுளே கருவியில இல்ல விஷயம், மனுஷன் சாப்பாட்டால இல்ல, உங்களோட வாழ்ந்து வார வார்த்தைகளை தான் பிழைக்கிறான் என்றதான் நான் நம்புறேன். அதுக்காக சாப்பிடாம விடையில, ஐயோ உங்களோட வார்த்தைய சொல்லும் அந்த சாப்பாடு எனக்கு தேவையான சத்துக்களை தரும். அதுக்காக நம்ம ஜபிச்சு போட்டு சாப்பிடுறோம், ஜபிச்சுட்டு குளிக்கிறோம். நாங்கள் குளிக்கிற தண்ணி எங்கட உடல் இதுகள் கவனிக்க எப்பயுமே ஜபிச்சு போட்டு எல்லாம் இப்ப துறக்கேங்களே ஏசப்பா இந்த தண்ணி ஆசிர்வதியும் என் உடம்புக்கு தேவையான அந்த பிளன்களை தர இந்த தண்ணியை பயன்படுத்தும். இதான் சேவம் உங்களோட பிள்ளைகளுக்கு. ஏன்னா நான் நினைக்கிறோம் தண்ணியால குடிச்சா உடம்பு நல்லா கூட ஹீட்டெல்லாம் குறையும். ஆனா கர்த்தருக்கு தெரியும் அந்த தண்ணியை ஹீட்டு வச்சுக்கொண்டே நீ எத்தனை வாரி அள்ளி குளிச்சாலும் ஹீட்டை பெருக்கிறது அவருக்கு தெரியும். அதனால நாட் த மீன்ஸ், கருவிகள் இல்லை இந்த விஷயம். கருவி இல்லாமலும் அவரால் செய்ய முடியும் என்றது நமக்கு தெரிஞ்சிருக்குது. கருவி இல்லாமலும் அவரால் செய்யல, கருவி இல்லாமலும் அவர் செய்வார். கருவிக்கான பலனை தந்திருந்தா கருவியையும் பயன்படுத்துறோம். ஆனா கருவிக்காக அல்ல, அவர் அதை நியமிச்சிருக்கிறபடியால நீ சொன்னபடியால நாங்கள் அதை எடுக்கிறோம். ஆண்டவரே மற்றபடி இது இல்லாமலும் உங்களால செய்யலும். எனக்கு ஆசாவை மறக்க கூடாது. ஆசா செலவுல நம்மள மாதிரி யோசிதான் கர்த்தர் கருவிகளை தானே பயன்படுத்த, கர்த்தர் கருவி ஆசீர்வதிச்சிருக்கிற நாம விசத்தனமா நடக்கக்கூடாது என்று கடைசியில நோய் குணமாகவே ஆசா கர்த்தருக்கு அது கோபம் வந்துச்சு. இந்த விச என்ன செய்து கொண்டிருக்கார், என்ன நம்பி நான் சொல்ற மாதிரி நடக்கிறத விட்டு போட்டு மருந்துவையும் டாக்டரையும் தேடி கொண்டு கிடக்குது. அதுல சாப்பாடு மருந்துகள்ல இல்ல வெள்ளம, சாப்பாடு மருந்துகள்ல இல்ல அந்த பவர் கர்த்தர். அயல மத்திய 4 மறக்க கூடாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தட்ட வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையாலையும் தான் படைப்பான். கர்த்தட்ட வார்த்தைப்படி நடந்து கொண்டு கர்த்தாவே அந்த செஞ்சுரியன் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் என்ற வேலைக்காரன் சொஸ்தமாக ஒரு வார்த்தை, அவற்ற வார்த்தை தான் எங்களுக்கு தேவை. அவர் அதை ஆசீர்வதிக்கும், அவர் எப்பத்தா காணும், அவர் கலிதா பூமி என்றால் சரி, எந்த கருவியும் அவசியம் இல்லை.
அது கருவி இல்லை என்றபடியால இல்ல. ஐயோ இதுக்கு மிஞ்சி எங்களால் ஒன்றும் செய்யலாது. அந்த டாக்டர் மாதிரி கடைசியாக இனி கடவுளைத்தான் நீங்க அப்ப இவ்வளவு நாள் அதை முதலே கடவுளை நம்பி இருந்தா அவர் முதல் தொடக்கத்துக்கே அதை ஈஸி ஆக்கி இருப்பார். இல்ல அவர் தங்களால இனி ஏழாம போற கட்டத்தை கடவுள்கிட்ட மண்டாடி கொள்ளுவோம். இல்ல நாங்கள் டாக்டர்கிட்ட போறது முன்னுக்கு ஆண்டரே அவங்களை நாங்கள் நம்பி போயல. நீர்தான் அவர் கூட எங்களுக்கு கிருபை செய்யணும். அவங்களுக்கு நல்ல புத்திய மூளையை கொடுத்து அந்த மருந்துகள் எங்களுக்கு பிரயோசனமான விதத்தில் செயல்படுறது நீர் இறக்கம் செய்யும் ஆண்டவரே. மற்றபடி அவர்கள் ஒரு ஆட்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இருக்கு, அவர்கள் அதை எங்களை சுகப்படுத்தினோம்னு நம்பி போக இல்லை. நீர் சொல்லியிருக்கிறீர் நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை என்று அந்த வார்த்தையை நம்பித்தான் போறான். மற்றபடி அவன் இல்லாமலும் நீர் எங்களை சுகப்படுத்த முடியும். அதுக்காக நாங்கள் துணிகரமா நிக்க இல்லை ஆண்டவரே. ஏசாயாவுக்கு சொன்ன மாதிரி போய் அந்த இலையை எடுத்து 10 போட்டு விடு அவன் சுகமா வந்த மாதிரி நான் போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாத்திலையும் உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம். நீர் இதை எங்களுக்கு வாய்க்க பண்ணாம வேற என்ன பிரயோசனம்? எங்களுக்கு ஒன்றும் பிரயோசனம் இல்லை இதுல ஆண்டவரே. ஏதோ எங்களால ஏதாயிலும் ஆகும் என்பது போல டாக்டரால ஏதாயிலும் ஆகும் என்பது போல நாங்கள் ஒன்றும் யோசிக்க இல்லை ஐயா. நீர் மட்டும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையால இரக்கம் செய்ய. நீர் இப்பயும் உயிரோடு இருக்க உண்மையான கடவுள். இது நம்பித்தான் நாம அந்த கருவிகளை பயன்படுத்துறோம். இப்ப இந்த தடி கூட தடியால அடிச்சபடியால அந்த தழும்பு வந்தபடியால பிள்ளைக்கு அழுக்கிற மாறி போயிட்டு அர்த்தம் இல்ல. ஏண்டா பாவம் ஆத்மாவில இருக்குது. அதுல கர்த்தர் சொன்ன கருவிய அவர்கிட்டே கெஞ்சி மண்டாடி கொண்டு பிள்ளைக்கு அதை பயன்படுத்துறேன். அவர் ஜபத்தாலையும் அந்த வேத வார்த்தையாலையும் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கி போன. ஏண்டா சாப்பாடு எதால பரிசுத்தமாக்கப்படும் அல்லது பிள்ளைகள் எதால பரிசுத்தமாக்கப்படுறீங்கன்னா எல்லாம் ஜபத்தாலையும் வேதத்தாலையும் பரிசுத்தமாக்க வசனத்தாலே. அதுல ஜபமும் வேதமும் நாமளும் வாசிக்கிறது அந்த சத்தியங்களும் அவர்கிட்ட கெஞ்சுதல் இருந்தால் நம்மட சாப்பாட்டுகளையும் பரிசுத்தமாக்க, நம்மட பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்க, நம்மட கற்பத்தில் உருவாக்கலே அந்த ஜபமும் அந்த வேத வார்த்தைக்கு நாங்கள் பயந்து அதை சரியாக அவர் சொன்ன ஆண்டவற்ற வார்த்தை எங்களுக்கு இதுல இருக்குது என்றதால நாம அதை நம்பி அவர்கிட்ட கெஞ்சுறதால அது அவர் எங்களுக்கு அதை வித்தியாசப்படுத்தி எங்களுக்கு சரிப்படுத்துற. அதுல தடியால அடிக்கலை என்ன விதமா அடிக்கணும்? ஜபத்தோடு தான் நம்ம பிள்ளைக்கு அடிக்கணும். மூன்றாவது விஷயம், மூன்றாவது விதம் சகலமும் அன்போட சகலம் இல்ல தடியால் அடித்தல் அன்போடு தொடங்கப்பட வேண்டும், அன்புடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும், அல்ல அன்பில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பிள்ளையை தடியால் அடித்தல் அன்பில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நாம பிள்ளைக்கு கல்போல் கொடுக்கிறது அல்லது என்ன what we call Panadol மற்றது பிரிட்டன் சிரப் கொடுக்கிறது. ஏன் நாம பிள்ளைக்கு அதை கொடுக்கிறோம்? என்ற பிள்ளைய நாம நேசம் இருக்கிறபடி தான் அதை செய்யறோம். பிள்ளைய நேசிக்காத பெற்றார் என்ன செய்யும்? பிள்ளைய அந்த நோவுகள்ல உத்தரிக்க முடியும். நாம பிள்ளைக்கு ஏன் கொண்டு போய் விட்டமின் ஏ டோஸையும் கொடுத்து பிறகு போலியோ பிரிவென்டிவ் அந்த ஊசியையும் கொண்டு போறோம்? பிள்ளைக்கு குத்தைகளை நோகும் என்று தெரியும், பிள்ளை அதை பார்த்த உடனே அழ தொடங்குறதும் தெரியும். ஆனா நாம் ஏன் அந்த தடி எடுக்கல பிள்ளை நடுங்குது அழுகுது தெரியும். ஆனா நாங்கள் ஏன் அந்த ஊசிய போடுறோம்? பிள்ளையில இருக்கிற பாசத்தால நேசத்தால. அதுக்கு போலியோ காலம் இதுகள் எல்லாம் அது ஒழுங்கா வழங்காம போயிடக்கூடாது என்ற பிள்ளை சுகதேகியா இருந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிள்ளையா உடல் பலமுள்ள பிள்ளையா இருக்கணும் கேட்டால் இப்ப நாம ஊசி போடுறோம் கொண்டு போய். தடியால அடிக்கிறதும்
அதே மருந்து வேலை தான். ஏன் நாங்கள் தடியால் அடிக்கிறோம்? என்ற பிள்ளை எதிர்காலத்தில் கர்த்தருக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் அவன் ஆத்தும ரீதியாயும் நல்ல பிள்ளையாக சுக ரீதியாக இருக்க வேணும் என்றதுக்காக. அதில் எங்கட தடியால அடிக்க தொடங்கல நாமல் பிள்ளைக்கு வெறுத்து நாமல் அடிக்க இல்லை. ஏன்னா நாங்கள் வெறுப்புல கொண்டு போய் பிள்ளைக்கு ஊசி போட இல்லை, நாங்கள் பிள்ளைக்கு பாசத்துல ஊசி கொண்டே போடுறோம். அதில் எங்கட தடியால அடிக்கல எங்களுடைய அந்த விதம் பிள்ளையில ஹேட்ரட் பகையால வர இல்ல, மாறாக நேசத்தால வருகிறது. வர வேணும் எல்லாம் அன்புடன் செய்யப்பட கடவுள் என்றுதான் பைபிள் வேதம் சொல்ல 1 Corinthians 16:14 சகலதும் அன்புடன் செய்யப்பட கடவுள். அதாவது அவங்களுடைய நன்மைக்காகத்தான் நாம் இதை செய்கிறோம். அதான் அந்த அன்புடன் செய்யப்பட மற்றவங்க நன்மைக்கு இந்த பிள்ளையோட நன்மைக்காகத்தான் இந்த ட்ரீட்மெண்ட் நாம செய்யல. அது நோக போகுது, அது நோகும் என்றது விளங்கித்தான் நம்மள அதை ஒப்பு கொடுக்கிறோம். கனியுலா போறேக்குள்ள பிள்ளைக்கு அந்த கை அந்த நரம்புகள் பிடிக்கல சில வகையில் அது அந்த குழந்தைகள் இல்ல நாம அந்த கையோடு பிறந்த உடனே இதுல ஏற்ற ஐயோ அதுக்கு நோவுது, அந்த செத்தம் அதுக்கு வீறிட்டு அழுகுது தெரியுது, அது பெரிய ஒரு வலியை ஏற்படுத்துது பிள்ளைகள். ஆனா நாம அதை செய்யாட்டி பிள்ளையும் நாமளும் சேர்ந்து பிறகு வலிகால அழப்போறோம். ஆகையாலதான் நாம அந்த கனியுலாவை போடுறதுக்கோ அல்லது அந்த ரத்தத்தை குத்தி எடுக்கிறதுக்கோ நாம எல்லாத்துக்கும் டாக்டர்ஸ் கிட்ட அனுமதிக்கிறோம். ஆண்டவரும் சொல்றாரு என்ன, இந்த மருந்து ஆத்மாவுக்கான மருந்து, அதனால அதை சரியாக பயன்படுத்தினா அது எதிர்காலத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கிறது. அதுல அதை நாம வெறுப்போட நாம செய்ய இல்லை, பிள்ளைகள வெறுப்பில் நாம செய்ய இல்லை, அத பிள்ளைகளோட இல்ல அன்பாலதான் நாம அதை செய்யறோம். அதனால உண்மையில் நாம பிள்ளைய திருத்தேக்கல நாங்கள் எங்களுடைய ஆவி என்ன நிலையில இருக்கின்றதை நாம யோசிக்க வேணும். நாம வெறுப்பில அடிக்கிறோமா இல்லாட்டி பாவத்துல வெறுப்பு இருக்கு, அது ஏற்கனவே சொல்லிட்டு நாம அடிக்கிறோம். பிள்ளை இருந்தாலும் வெறுத்து நாம அடிக்க இல்லை, அடிச்சிட கூடாது. அது இல்ல நாம அடிக்கிற விதம். அதில் இதை நாங்கள் 3வது விடயமா கவனிக்க வேணும். அது என்ன, ரோமர் வெளிப்படுத்தல் 3:17 அதை நாம் எழுதிக் கொள்ளலாம். ஆண்டவரும் தான் நேசிக்கிறவர்களுக்குத்தான் தான் அடிக்கிறார் என்று சொல்லுறார். நேசிக்கிறதால அடிக்கிறோம். அதில் நேசம்தான் அந்த பாசம் என்று நாம கதைக்கிறதுல அந்த அன்பு என்ற பாசம்தான் பிள்ளைக்கு நாம தடியால் அடிக்கல நம்மளை ஆள வேணும். மற்றபடி கோபம் வெறுப்பு அந்த மன விசாரத்துல நாமல் பிள்ளைகளை வளரிளம் பிள்ளைகளுக்கு அடிக்கலாம். உண்மையில நாங்கள் வளர்ந்தா பிறகு அவர்களை கல்லறிஞ்சு கொள்வதுக்கோ அல்லது செய்யறோம். அது உண்மையில இனிமேல் இந்த பிள்ளை திருந்தாது என்று நினைச்ச அந்த முடிவுல அது செய்யணும். அங்க அதுலயும் ஒரு சில அன்போடு இது இருந்தா சமுதாயத்தில் அன்பு, பிள்ளைகள் அன்பு இல்ல பேசிக்கா சமுதாயத்தில் இது இல்லாம இதை செய்தால் சமுதாயம் திருந்தும். அது ஆண்டர் அப்படித்தான் அங்கேயும் கதைக்கிறார். ஆகையால எல்லாம் அன்புடனே செய்யப்பட அன்பு கட்டாயம் அடிக்கும். அன்போட பிரம்பு அதை பயன்படுத்துவோம். ஏன்னா வெளிப்படுத்தல் 3:17 நாம இது படிக்க போறோம். கர்த்தர் தான் நேசிக்கிறவர்களை அடிக்கிறார். 4வது விதிமுறை நாம பயன்படுத்த பிரம்பு பயன்படுத்த செய்ய வேண்டிய விதம் நாமல் அந்த இதுக்குள்ளே நான் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். எங்களுடைய நாம சொல்லல எங்களுடைய உணர்ச்சி நிலைகள் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். உணர்ச்சி நிலைகள் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டதாக அல்லது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதாக இருக்க வேண்டும்.
அதுல அந்த இதுவும் ஒரு விதத்துல அந்த பாசத்தோட சம்பந்தப்படுது. பாசங்கள் எங்களோட அறிவுகளை மயக்கிடும் இல்ல. நாம அதை போன வருஷமும் கவனமா படிச்சுனாங்க. எங்களோட உணர்ச்சிகளுக்கு நாம இடம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு எங்களுடைய புத்திக்கு இடம் கொடுக்க வேணும்னு நாம ஏற்கனவே படிச்சுனாங்க. புத்தி எங்களோட அறிவுக்கு சரியாக அந்த விஷயம் போய் அதுக்கு பிறகு அது உணர்ச்சிகளுக்கு பாஸ் பண்ண வேணும். ஆனா அவிசுவாசிகளுக்கு பாவம் செய்கிற வேலை என்ன, நமக்கே ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கே பாவம் செய்கிற வேலை என்ன, அது அறிவை பயன்படுத்தாம உடனடியா உணர்ச்சிகளுக்குள்ள அது ஜம்பல், உணர்ச்சிகளை தான் அது கையா, அதாவது குறுக்கு வழியா அது பயன்படுத்து. இதுதான் ஜோனாவனுடைய முப்பிதாவனுடைய அந்த பிரசங்களை நாம விளங்கினாங்க. எப்பயுமே எந்த சூழ்நிலையும் நாம we have to understand, அதை நாம முதல் புத்தியால விளங்க பார்க்க வேணும். புத்தியினுடைய விளக்கத்துக்கு பிறகுதான் அதை நாம விளங்கிட்டோம்னா எங்களுக்கு சரியான கண்ட்ரோல் இருக்கு. நாம அதுக்கு தேவையான பொருத்தமான உணர்ச்சிகளை நாம பயன்படுத்துவோம். உணர்ச்சி பயன்படுத்தாம நாம ஒரு விஷயத்தை செய்ய இயலாது. செய்யறது அது பாவம். அதனால் அதை விட பாவம் அறிவில்லாம நாம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறது. அறிவில்லாம நாம உணர்ச்சிகளுக்கு உன் பிள்ளைய தடியால் அடி, ஆனால் அவனை கொல்லுறதுக்கு நாத்துமாவை எழும்ப விட்டாது. என்ன எங்களோட உணர்ச்சி அந்த எங்களோட புத்திய கண்ணை மறைக்க தொடங்கிட்டது. பிள்ளைக்கு அடிக்கிற அடியோட கணக்கு வழக்கு இல்லாம அது எத்தனை அடி அடிச்சனான்னு எண்ணி அந்த மனசுல கூட அதை யோசிக்கிற அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாம பிள்ளைக்கு அடிக்க வலிக்கிட்டான். அப்படி வெளிக்கிடுறது அப்படி நான் ஒரு நாளும் பிள்ளைக்கு ஊசி ஓடுறது இல்லை. அப்படி நாம ஒரு நாளும் சொட்டு மருந்து கொடுக்கறதும் இல்லை. அதனால மருந்து கொடுக்கல கண்ட்ரோல் கவனமா நாம அதை பயன்படுத்துறோமே தான். தடியால் அடிக்கலையும் எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து எங்களோட அறிவை நாம இரண்டாவது நிலைக்கு கொண்டு போக கூடாது, போகவே இயலாது. அது நமக்கு பாவம், கடைசியில பெற்றாருக்கு பாவம் ஆகிறது. கத்தர் சொன்ன வழியால நான் அடிக்கிறேன் நாம பாவம். கத்தர் சொன்ன நல்ல விஷயங்களையும் எப்படி எங்களுக்குள்ள வாசம் பண்ற பாவம் எங்களை பாவம் செய்ய ஆக்கும்னு நமக்கு வடிவா தெரியும். கத்தற்ற பந்திய கூடவே பாவகரமா பயன்படுத்துறதுக்கு பாவம் வேலை செய்யுது. கத்தர் தண்ட மரணத்திற்கு கூட சொன்ன அந்த வெற்றி சிறந்த அந்த விஷயத்தையே எனக்காத்தான் பிறந்தாரோ அதை ஞாபகப்படுத்த சொன்னதையே கடைசியில ஞாபகப்படுத்த வந்திருந்த கத்தற்ற பந்தியையே பாவம் பாவம் செய்ய பண்ணிச்சு கொண்டு சபையில. அதனால பாவத்துக்கு தான் தெரியும் கத்தர் பிரிஸ்கிரைப் பண்ணினதை கூட நம்மளை கையால வச்சு நம்மளை பாவம் செய்ய பண்றதுக்கு. அதனாலதான் அது எப்படி அந்த பாவம் நடக்கலும் நம்மளுடைய புத்திய நாம கண்ணை குருடாக்கி போட்டு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க வழி கிடைக்கல. அதுல பிள்ளைகளுக்கு தண்டி கேட்கல, எத்தனை அடி அடிக்கிறோம்ன்றது மனசுல எண்ணத்தக்கதாக நாம எண்ணிக்கொண்டு அடிக்க நமக்கே தெரியாதவே எத்தனை அடி அடிக்க ஒரு கணக்குக்கு சொல்ல ஏறாது. ஏண்டா தென் நம்மோட புத்தி அங்க பிசகி நாம அதை நாங்கள் புருஷன் மனசியை திருத்தேக்கல அல்லது மனசி புருஷனுக்கு உதவியாக விஷயங்களை சொல்லிக்கல. நாம சொன்னாங்க டிஸ்டெம்பர், அதாவது எங்களுடைய உணர்ச்சிகள் பொங்கி கொண்டிருக்கேக்கல நாம மனசிய திருத்தவும் போகக்கூடாது. மனசிய உணர்ச்சி பெருகி இருக்கேக்கல திருத்த போயிடக்கூடாது. அங்க ஏற்கனவே வெடிக்கிறதுக்கு ஆவி பொங்குறதுக்கு ரெடியா இருக்கிற இடத்துல நாம புத்தி சொல்ல போய் கடைசியில நம்மட மூஞ்சிதான் எல்லாம் பொங்கி வெடிக்கும். பிரஷர் குக்கர் காலட்ட வலிக்கட்டு. அதனால அது நாம மனசிய திருத்த வலிக்கிறீங்களே நாம அதை சொல்லி புருஷன் மேல் ஞானமா இதுல கையாள வேணும். அதே போல மனசி மேல் புருஷன் மேலுடைய சூழல்களுக்கு அந்த பொங்கி கொண்டிருக்கிற நேரங்கள்ல போய் புத்தி சொன்னது இப்படித்தான் ரெண்டு நொண்டு நான்கு அதால வரக்கூடிய நன்மையை விட தீமான் அதிகமா விளையும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கத்தர் வச்சிருக்கிற இந்த கருவிய நன்மைக்கு எதுவா பயன்படுத்தணும்டா நாமல் பாவம் செய்திடக்கூடாது. பெற்றாரண்டா எங்களுடைய புத்தி சமனான நிலையில இருக்க வேணும். கண்ட்ரோல்ல புத்தி கண்ட்ரோல்ல இல்லையென்றா அதனால தடி எடுக்க கூடாது, தடி எடுக்க வேண்டாம். நாமல் நம்மளையே கண்ட்ரோல் பண்ண தெரியாட்டி தடி எடுப்பாங்க. கடைசியில நன்மை செய்ய போய் நாமல் நரகம் போறோம், பாவம் செய்யறோம். அன்றைக்கு அது நமக்கு பாவம், அது மோசே செய்த மாதிரி பாவம். கத்தர் சொல்லி இருக்கிற விடயத்தை பரிசுத்தம் பண்ண இல்லை. கத்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். மூன்றாம் கட்டளையினூடாக
தடிய பயன்படுத்தி பிள்ளையினுடைய மதியினத்தை அகற்று என்று சொன்னா கடைசியில நாங்கள் அதை நாம பாவம் செய்யறதுக்கு ஏற்ற விதத்துல தடிய பயன்படுத்திட்டோம். கடைசியில கானானுக்கு போகாம விட்டது மோசே. அதனால தடிய பயன்படுத்துற விதத்துல எங்களோட உணர்ச்சிகள் எங்களுடைய புத்திக்கு அடங்கத்தக்க விதத்துல கண்ட்ரோல்ல இருந்தா தான் தடியை நாம எடுக்க வேணும். அதுக்காக எந்த புத்தி எனக்கு கண்ட்ரோல்ல இல்லையா கடைசியில கத்தர் எல்லாரையும் சேர்த்து நாசமாக்கிடுவார். கவனமா நாம அதுல இருக்க வேணும். நம்மட பாவ மனம் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லித்தர இல்ல. நாமளே ஒரு கண்ட்ரோல் இல்ல, நாமளே இன்னும் தடி எடுத்தா நான் என்ன செய்வனோ தெரியாண்டா. அப்ப பரிசுத்தாவியால நாம இன்னும் மறுபடியும் பிறக்கே இல்லையா? அப்ப ஏன்னா பரிசுத்தாவி பிறந்திருந்தா இச்சை அடக்கம் என்று இருக்குதல்ல. நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தத்தக்க அந்த ஆற்றல் அந்த கடவுளுடைய ஆவியால எங்களுக்கு குடும்பத்திருக்குதல்ல. அதனால கடவுளுடைய மனுஷன் பதற மாட்டான், விஷயங்கள் பதற மாட்டோம். நாம பட்ட 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 பதறி அடிச்சு கண்ட்ரோல் இல்லாம நடக்க மாட்டோம். கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு நாம அதான் ஜபம். ஆண்டவர் எப்படி எங்களை தண்டிக்கிறார் அடிக்கிறார் யோசிச்சு கொண்டா பிள்ளைக்கு நாம வரையக்கல அன்புனாலதான் அதை செய்யறோம்னா நம்மட கட்டுப்பாடு நம்மட ஆவி சரியாக எங்களுக்கு அடங்கி இருக்குது விஷயம். அதனால அந்த அந்த விஷயங்களை நாம சரியா புத்தியோட ஞானத்தோட பிள்ளைகளை அடிக்கல நாம கவனிக்கணும். அதனால சில வேளையில நாம தடி எடுக்கல பிள்ளைகள் ஓடும் பிள்ளைகள் இதந்தம் என்று சொன்னா அதுக்கேற்ற விஷயங்கள் எல்லாம் சூழ்நிலையில கவனிச்சுதான் நாம பிள்ளைகளை கையாள வேணும். அதை விட்டு போட்டு நாம அடிக்கல பிள்ளைக்கு மண்டையில பட்டு என்று சொல்லினா பைபிள் மண்டையில அடிக்க சொல்லி ஒரு நாள். அப்ப நாம கவனம் நம்மட கண்ட்ரோல் அங்க மீறி போச்சுது அல்லது அதை கவனிக்க முடியாம இருந்திருக்குது அல்ல. அப்ப சரியான கவனமா இருக்கணும். நாம அடி பின்னுக்கு அப்பா அடிக்கட்டும் நினைக்கிறேன். அப்பா பட்டாக்ஸ் எல்லாம் அடிப்பார் வடிவா. அம்மா அடிக்கணும், அம்மா காலில் எல்லாம் அடிச்சிருவா பின்பக்குது, அதெல்லாம் சரியா நோவு. அப்ப ஆனா அப்ப கம்ப்ளைண்ட் வந்துட்டு நான் ஆண்ட பின்பக்கம் அடிக்கலாம். அதனால அம்மா அடிக்கிறாவோ அப்பா அடிக்கிறாரோ பின்பக்கம் அடிச்சா சரியும் நாங்க இல்ல. அதனால கூட நோகுதோ குறைய நோகுதோ பின்பக்கம் அடிக்க. அதுல பிள்ளைகள் அதுல சரியான கவனமா இருக்கணும். என்னடா நாம சொல்லி சொல்லி பிள்ளைகளை இதண்டேக்கல. அப்ப கொஞ்சம் மேல முதுகுல அப்பா முதுகுல அடிச்சாங்கப்பா, முதுகுல சரியான அப்பா முதுகு மூடஞ்ச குண்டிக்கு இல்லையா அபிராம்பு, மூடஞ்ச முதுகுதான் அபிராம்பு இல்ல. அதுல அந்த அது பெட்டானே பெக்கன்னா எல்லாம் தானே, பெக்கன்னா எல்லாம் தான் இல்ல. இங்கிலீஷ்ல எங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் அடி வந்தேக்கல நல்ல விஷயம். ஆனா நாம டெக்லான் அடிக்கிறோம் இல்ல. கையை நீட்டு இதை நீட்டு மண்டையில டொக்காரண்டு கூட்டு இல்ல. இதெல்லாம் நமக்கு அவசியம். விடமெண்டா பிஞ்சிங் அதுகள் நுள்ளுறது மண்டையிலேயும் கவனமா மண்டையில குட்டி பிள்ளைக்கு மண்டை வந்தா அதால சுத்த வர இருக்கிறதா எங்க விழுங்கலாம் சிங்கங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்க வழி கேட்டு அதையே பிரச்சனையாக்கி பெரோயாவில் போதவருடைய பிரசங்கத்தை கேளுங்க. நம்ம பிரசங்கம் எல்லாம் மாத்தி போடுறாங்க, எல்லாம் பிழைச்சு போய். அதில் சரியான கவனமா பெற்ற அதுக்குதான் வேதம் காட்டுது. நம்ம ஆவி சரியா கண்ட்ரோல்ல இருக்கணும். பிள்ளைகள் தெரியும் பெரிய இடத்துல ஓடுவாங்கன்னு சொன்னா ரூமுக்குள்ள வச்சு போட்டு வலு ரூமுக்குள்ள வச்சு போட்டு பூட்டிட்டு ஓடையில மட்டும் ஓடிப்பாரு. அதுல முதலே இது ஒரு பெரிய போர் நாம இனி பார்க்க போறோம். இந்த போர் தான். அதான் உன்னிப்பாய் கவனி உங்க பிள்ளையோட வேலைகளை எல்லாம் தளராமல் இல்ல வளர வளர அதுகள் அதுல இந்த ஞானங்கள் சரியா நாம கவனிக்க வேணும். சோ இது இந்த பொதுவான விதங்கள் நாங்கள் கவனிக்க வேண்டியது. குறிப்பான விதங்கள் 4 விஷயம் இருக்கு. நான் அதை சொல்றேன், டக்குன்னு நாம எழுதிக் கொள்ளலாம். நீங்கள் குறிப்பான விஷயங்கள் என்னன்னு சொன்ன குறிப்பான விதிகள் பொருத்தமான ஒழுங்குமுறை பேணப்பட வேணும். பொருத்தமான ஒழுங்குமுறை பேணப்பட வேணும். பொருத்தமான ஒழுங்குமுறை பொருத்தமான ஒழுங்குமுறை என்ன? முதல் அந்த கடிந்துரைத்தல், பிறகுதான் கடிந்து அடித்தல். முதல் உரை பிறகு அடி. அதான் பொருத்தமான ஒழுங்குமுறை. I rebuke and chasten. நான் நேசிக்கிறவர்களை நான்
கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அதான் ஒழுங்கு. நாம கடிந்துரைத்தலும் அடிக்கு முன்னுக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னாங்க. அப்ப கடிந்து உரைச்சு அந்த விஷயங்களும் முதல் திரும்ப திரும்ப புத்தி சொல்றோம், அதுக்கு முன்னுக்கு போயிட்டது. அது முதல் கருவி. ஆனா கரெக்ஷன் என்றதுக்குள்ள நாம ரெண்டா பிரிச்சு ஒன்று கடிந்துரைத்தல், பிறகு கடிந்து அடித்தல். அப்ப கடிந்துரைத்தல் நடந்தா பிறகு கடிந்து கடிந்து அடித்தல் நாம செய்ய வேண்டும். அந்த ஒழுக்க மாத்திர வேண்டாம். அதை புத்தி சொன்னாமல் பிறகு கடிந்துரைச்ச நாங்கள் பிறகு இப்ப கடிந்து அடிக்கிறோம். என் ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தல 3:19, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு அல்லது கடிந்துரைத்து அடிக்கிறேன். அந்த ஆர்டர் மாத்திர வேண்டாம். பிள்ளைகளை நாம திருத்த வழி கிடைக்கல. நாம பிள்ளைகளுக்கு அந்த கடிந்துரைத்தலை நாமல் செய்கிறோம். அடே நான் தடி எடுக்கக்கூடாது கத்துற அனுப்ப தடி எடுத்தா தெரியுமே அப்பா எப்படி அடிப்பேன் கண்டு நோகும் உங்களுக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு கத்திரம் விளங்குறோம். இனி ரெண்டு நாமளே அது அப்படி சொல்லுறோம். நாங்கள் அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத ஆட்கள் என்றதை காட்டுறோம். ஆண்டவர் எங்களோட புலம்பல் 3:33 அவர் அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவர் என்று வேதம் சொல்லுது. அடிக்கிறதுக்கு அவர் விருப்பப்படுறவர் அல்ல, ஆனா அடிக்கிற போற. அப்ப நாம அடிக்கிறதுக்கு ஏதோ உங்களுக்கு அடிக்கிறதாலே ஒரு புழுகு மேரி இல்ல பெற்றாரு. எங்களுக்கு சில சேர்ம ஐயா கிளாஸுக்கு வந்தாலே கேனத்தான் எடுத்து விசுக்கி கொண்டிருப்பான். வந்த கையோட கேன் எல்லாம் எடுக்கிறாங்களா அப்பவே யோசிக்கிறாரு. அந்த மனிதன் வந்தா கேன் எடுக்கிற ஒரு புழுகு உங்களுக்கு. பிறகு சும்மா நின்றவன் நமக்கு மடிச்சுவாங்க. நம்ம ஐயோ திரும்பிடக்கூடாது, பாத்திரக்கூடாது. அது பயங்கரமான பயமா இருக்கு. அந்த தடி கையில படிப்பிக்க வேண்டிய படிப்பிச்சு அதுக்கு பிழை விட்டதுக்கு கூப்பிட்டு அதை விட்டு வந்தாலே கேன் எடுத்து சுழட்டிக்கணும் அப்படின்னு மாஸ்டர். அது கடினமான மூர்க்க குணம் உள்ள மாஸ்டர். அப்படி இல்லை. நாம அதை நான் சில சேர்ச்சுக்கு வந்தா பிரம்போட என்ன இது நடக்குது இங்க. ஏன்னா அடிக்கிறதுக்கு நாம விருப்பப்பட்டு திரிகிற மாதிரி இல்ல பிள்ளை நினைக்க போகுது. நாங்க அடிக்கிறதுக்கு அங்க ஆண்டர் மாதிரி we do not punish willingly. நாங்கள் விருப்பத்தோட பிள்ளைகளுக்கு அடிக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு கடிந்துரைக்கிறத நாங்கள் அடிச்சா அது உச்சக்கட்ட நோ. அதுக்கு பிறகு அது வீங்கும், பிறகு எண்ணெய் போட வேண்டி வரும், பிறகு அது மார் இருக்கும், அந்த 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 இல்ல தழும்பு இருக்கும். அதுகளெல்லாம் அது கூட பிரச்சனை. அது அதனால நாம கவனிக்க வேண்டியது ஒழுங்கு, பொருத்தமான ஒழுங்கு கவனிக்கப்பட வேணும். ரெண்டாவது அடி வாங்குற பிள்ளைகளினுடைய வயதுகள் கவனிக்கப்பட வேண்டும். அடி வாங்குகிற பிள்ளைகளினுடைய வயது கவனிக்கப்பட வேண்டும். அவர்கள் இளசுகள் சரியான சின்னாக்கள் 3, 4, 5 வயசு என்று சொன்னா அவங்களை நாம சொல்றது யங் அண்ட் டெண்டர், சரியான இளசான ஆட்கள் எல்லாம். அப்ப அவர்களுக்கு அடி அந்த தடியிலையும் கூட நான் சொல்லிடுவேன், அந்த தடியினுடைய பருமன்கள் கவனிக்கப்பட வேண்டும். நாம கொஞ்சம் மொத்தமாக தடிகள்லாம் பிள்ளைகளுக்கு இந்த வயசுல பயன்படுத்த வேண்டாம். அவர்களுக்கு அந்த வயசுக்கு தாங்கக்கூடிய அந்த மெல்லிய தடிகள் நாம யூஸ் பண்ணுவோம். ஆனா இது ஒரு 8, 9, 10, 11, 12 வயசு வரைக்குள்ள நாம அதே மெல்லிய தடியை பயன்படுத்த தேவையில்லை. அடுத்த லெவலுக்கு போனோம் என்ற பிள்ளைகளுடைய அந்த வளைய முடியாத தன்மைகள் இப்ப பெருக தொடங்கும் பிள்ளைகளுக்கு. அப்ப அது கொஞ்சம் மொத்தமான தடிகள் பயன்படுத்துறதுதான் அவளுக்கு பொருத்தமா இருக்கு. அதே நேரம் அது 16, 17, 18 வரைக்கும் இன்னும் உடம்பெல்லாம் முறுக்குற பெற்ற மசில்ஸ் எல்லாம் பெற்ற உடம்புல. அப்ப அதுகளுக்கு நாம 3, 4, 5, 6, 7, 8, 9 அடிச்ச மெல்லிய தடி பத்தாது. அது போலீஸ் பயன்படுத்துற கொட்டான விட கொஞ்சம் சின்ன கொட்டான் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அது போலீஸ்ல அது 20 வயசுல தான் அந்த கொட்டான் பொல்லு பயன்படுத்த வேணும். அது போலீஸ் பயன்படுத்த நாமல் பயன்படுத்த இயலாது. அதுக்கு அது அந்த லெவல்கள் வரையக்கல நாம சொல்ல நமக்கு தெரியும் அவர்களுடைய உடம்புகள் ஏற்படுற மாற்றங்கள்
அந்த தடியால உரைக்க பண்ணுற அளவுகளுக்கான நேர் விகித சமனா இருக்கும். தடி பயன்படுத்துறதும் வயசு வளர்ச்சியில உடல் வீரியங்களும் நேர் விகித சமன். அதோட மெச்சாக வேணும். அப்ப நாம 3 வயசு பிள்ளைக்கு சொல்லுவோம். நாம சொல்ல சில வேளையில 8, 9, 10, 11 மாசத்திலேயே சில வேளையில நாமளை அடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்றோம். அப்ப நாம சுள்ளிடக்கூடிய சில மெல்லிய காம்புகள் மேற்தான் பயன்படுத்துகிறோம். அந்த நேரம் எடுத்து திறம்பால் எடுத்து பிள்ளைக்கு படாபட அடிக்க அது தாங்காது. அது சில வேளையில அது தாங்காது, பொதுவா தாங்காது. அதனால நாங்க நெல்லி அந்த காம்பு அல்லது வேற சுள்ளிடக்கூடிய சின்ன மெல்லிய அல்லது வேப்பத்தடியிலையும் கூட மெல்லிய இதை எடுத்து ஆளுக்கு சுள்ளிட்டா சரி, அவருக்கு சுள்ளிடும். அப்ப இதெல்லாம் ஒரு வயசு 2 வயசு பிள்ளைகளுக்கு இது வளர்க்கலாம் அடுத்த லெவல். அதனால இது குறிப்பாக நாம் திருத்தப்படுகிற பிள்ளைகளுடைய வயசு அளவுகள் கவனிக்கப்பட வேண்டும். எது கூட அவர்களுக்கு அந்த வெளிய கொடுக்கும் மக்களுக்கு. அதுதான் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பொதுவாக தடிதான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வளர்ந்த ஆட்களுக்கு பிறகு மிலார்கள் பயன்படுத்தப்பட தொடங்குது. மிலார் அது அடுத்த லெவல். அது தடி இல்லை, அது சில வழியில சவுக்கு என்று பைபிள் சொல்லுது. சவுக்கு சில நேரம் நம்முடைய திருக்க வாளாலே எல்லாம் அடிக்கிற பழக்கங்கள் இருக்கு. அது ஒரு விதமான சவுக்கு. அப்ப அதுல இருக்கிற அந்த கூர்மைகளை கொஞ்சம் செதுக்க எடுத்துட்டு அதுல சில விஷத்தன்மையை கொடுக்கும். அப்ப அதுகளை எடுத்துட்டு அந்த பெல்ட்டால் அடிக்கிறது அது சவுக்கு. பிள்ளைகளுக்கு பெல்ட்டாலே எல்லாம் அடிக்க வேண்டாம். பைபிள் சொல்ற மாதிரி தடியா பயன்படுத்து. அது சாட்டையால் அடிக்கிறதுக்கு 20 வயசு வந்த அப்புறம் மெச்சவங்களை அடிச்சு கொள்ளட்டும். நீ இதுக்குள்ள தடியால் ஒழுங்கு அடிச்சீங்கன்னா பெல்ட் ஒன்றும் பயன்படுத்த தேவையில்லை. ஏண்டா தடிதான் பயன்படுத்த சொல்லியிருக்கே தவிர பெல்ட் சவுக்கு பயன்படுத்த பிள்ளைகளுக்கு சொல்ல இல்லை. மூடன் அது அடுத்த கட்ட 20 வயசுக்கு மேலேண்டா நீ 7 மண்டா சவுக்காலி அடிச்சாவது திருத்தப்பார். அதான் பவுல அப்போஸ்தலனுக்கும் அவங்க அடிச்சாங்க. மிலாறுனால் 3 தரம் அடி வாங்கினேன். இயேசு கிறிஸ்துவுக்கு சவுக்காலே அடிச்சாங்க. அப்ப சவுக்கால அடிக்கிறன்னு சொல்லியிருக்கலாம். அதுல கொழுவப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் அதுல இருக்கு. அதெல்லாம் ஜோசிச்சு மெடிக்கலி ஜோசியர் அவங்க அதெல்லாம் கொழுவி அதை கிழிச்சு ஆளுக்கு எடுக்கத்தக்க மாதிரி சிலது அது பின்னுக்கு அந்த சதைய பிச்சு கொண்டு வர்ற மாதிரி தான் அந்த சவுக்கள் செய்திருக்கிறார். அதனால அது அடுத்த கட்ட லெவல். அதுல பிள்ளைகளுக்கு பெல்ட் அல்லது வேற கொட்டான் ஒன்னும் பயன்படுத்த வேறாது. அது பெற்றார் பாவம் செய்கிறோம். நாம தடி என்றது அவர்களுடைய வயசுக்கு ஏற்ற அவர்களுக்கு நோகத்தக்க அந்த பிரம்புகள். பொதுவாக நாங்கள் கேன் அது அந்தந்த அளவுக்கு எடுக்கலாம். வடிவா அது மெல்லிய கேனம் எடுக்கலாம். கொஞ்சம் மொத்தம் ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது. நாம சொல்றது அந்த மூங்கில் தடிய சொல்றோம். அது நேரம் கொய்யாவிலையும் சரி, கொய்யா தடியிலையும் மெல்லிச்சு இருக்குது, கொஞ்சம் மொத்தம் இருக்குது. தடி பயன்படுத்தலாம், எந்த தடியும். ஆனா வயசு கவனிக்கப்பட வேணும். பிள்ளைகளுக்கு தடி மட்டும்தான் பயன்படுத்துங்க, வேற ஒன்றும் பயன்படுத்த வேணும். 3வது கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த விதம். குற்றத்தினுடைய அளவு கவனிக்கப்பட வேணும். குற்றத்தினுடைய அளவு கவனிக்கப்பட வேணும். குற்றத்தினுடைய அளவு கவனிக்கப்பட வேணும். பாவங்கள் நேரடியாக கர்த்தருக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களா, இல்லாட்டி அயலவருக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களா? அயலவருக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களையும் பெற்றாருக்கு எதிராக செய்யப்படுகிற குற்றங்களா, அல்லது வேறு நபர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற குற்றங்களா? அல்லது அது கர்த்தருடைய நாளில் செய்யப்படுகிற குற்றமா, அல்லது ஏனைய நாட்கள்ல செய்யப்படுகிற குற்றமா? அல்லது நல்லாக அந்த வெளிச்சம் அறிவு கொடுவட்ட பிள்ளைகள் செய்கிற குற்றமா, வெளிச்சம் அறிவு குறைவாக கொடுவட்டிருக்கிற பிள்ளைகள் செய்கிற குற்றமா? இது முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் செய்யறத குற்றமா, இல்லாட்டி அந்த குற்றத்திலே பழக்கப்பட்ட போன ஒரு தன்மை எடுக்கிற குற்றமா? சிலர்கள் ஹேபிச்சுவலா வர பார்க்கும், சில பழக்கத்துக்கு அடிச்சால் அப்படியும் பட்டதுக்கு நாம அளவு கூட்ட வேணும். அடி இது
பழக்கம் இல்ல, அது இடைக்கல அப்படி வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் பிள்ளைக்கு அடிக்கவும் வேணும். அடிக்கிற வீதம் இது கத்தர் கேட்டதா? முதல் 4 கற்பனைக்கு எதிராக வந்துட்டா கத்தட்ட பேர் கெடுக்கிற மாதிரி பிள்ளை நடந்திருக்குதுன்னா அதுக்கு சிவியர் பீட்டிங், கடினமாக அடிக்கப்பட வேண்டும். ஏண்டா கத்தட்ட பேர் கெடுக்கிற விதத்துல பிள்ளை நடந்துட்டு நம்மட பேர் கெடுக்கிற அளவுக்கு பெற்றாட்ட பேர் அது 5ஆம் கற்பனை. அதுல அந்த லெவலுக்கு அது குறைவாத்தான் அடிக்கப்பட வேண்டும். எந்த வேலை கெடுக்கிறாய் நீ என்று சொல்றதுக்கு கொடுக்கிற அடிக்கிறதும் கெட்டத வேலை கெடுக்கிற என்று சொல்றதுக்கும் வித்தியாசமான அடி அளவு இருக்கு. நம்மட பேர் கெட்டாலும் பரவாயில்ல, கெட்டத பேர் விட்டு விடக்கூடாது. அதுல கெட்டத பேர் கெடுத்துடக்கூடாது பிள்ளைகள் எந்த இடத்துலையும். அதுக்கு அடி கூட இருக்கு. அதுல பொய் சொல்லுறது, களவெடுத்தது, இந்த விஷயங்கள் அல்லது சுத்தமாது செய்ததுக்கு அடிக்கிறத விட 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் கற்பனைக்கு செய்ததுக்கு கூட அடி பிள்ளைக்கு விழுந்திருக்க வேணும். அதுகளுக்கு ஒழுங்கா கொடுத்திருந்தா பிள்ளை மற்றதுகள் எல்லாம் கத்தரும் பார்த்து அயலவரோட இருக்கிற உறவுல பாவம் செய்யாம பிள்ளைய குணப்படியில குறைப்ப. நீ 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் கற்பனையில பிள்ளைக்கு அடிக்காம இருக்கிறியோ, பிள்ளை கத்தருக்கு பாடுதில்ல, கத்தட்ட ஆராதனையில ஒரு சோம்பலின் அப்பம் கொடுக்குது, பலி செலுத்துது, பாட்டு உச்சாம வருவதில்லை, வேத வசனங்கள் வாசிக்குதுல, கத்தட்ட நாள்ல சோம்பி தூங்கி கொண்டு கிடக்குது, அல்லது கத்தட்ட நாமத்தை வீணா பயன்படுத்துது, கத்தர் தந்திருக்கிறதுக்கு ஒழுங்கு அவருக்கு முதன்மை இடம் கொடுக்காம நடந்து கொண்டிருக்குது. இதுகளுக்கு சரியான சீரியஸான அந்த பாவங்களுக்கு அடி சீரியஸா கொடுப்போம்னா கத்தரை பார்த்து அயலவரோடு இருக்கிற பிரச்சனைகளை குறைத்தார் நம்மட பிள்ளைகள். இல்லாமல் ஆக்க போறது அது நாமளும் செய்ய போறோம், கத்திரங்களுக்கு வச்சிருக்கோம். ஆனா அயலவரோடு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் அடி குறைவா வேண்டும். ஏன்னா கத்தரோட இருக்கிறதுக்கு பிள்ளைகள் நல்லா வேண்டபடியால அந்த ஞானங்களை கத்திரிஞ்ச பயன்படுத்த தொடங்குது. அதுல நம்ம அடி எதுக்கு? நாம உலகத்தார் மாதிரி பொய் சொல்லிட்டானா, கிழிச்சிட்டானா, அடிச்சுட்டானா, கலவரத்துட்டானா, ஓ இப்படி சுத்தமாச்சனா என்றதுகளை விட கத்தரை நம்பலையோ, கத்தரை ஆராதனை செய்யலையோ, கத்தர் படைச்சிருக்கிறவங்களையும் அவமானப்படுத்துற மாதிரி நடக்கிறான். இந்த விசர் மலை நம்ம எல்லாத்தையும் குழப்பு. இப்படி ஒரு வார்த்தை ஒன்று வந்தா இது 3ஆம் கற்பனைக்கு எதிரானப்பா. ஐயோ இந்த தனியான பர்றபாடு நாங்கள் என்று நாங்கள் வாழ்கிறதுக்கெல்லாம் உட்டானா இது பிள்ளைகள் லேசில சொல்றேன். நான் சொல்ற பெரிய ஆக்கலாம் நாங்கள் சரியா பயப்படுறோம். என்ன பைத்தியக்காரி மாதிரி விசை மாதிரி கேட்கிற நீ? யாரு பெரிய ஏற்படாது கத்த நமக்கு வீசிங்க, நமக்கு பெருசா வந்தா அது அவற்ற ஞானத்தில் அவர் செய்கிற இதை விட பல விஷயங்கள் நமக்கு இருக்கும். அதனால 3ஆம் கற்பனைக்கு நீ பாவம் செய்யணும். கவனம் கத்தாவே, இந்த பாவமும் அவலமான உலகத்துல நாங்களும் அனுபவிக்கிறதுக்கு எங்களோட ஆதி பாவம் இப்படி செய்து கொண்டு கிடக்குது. நீர் படைத்த உலகம் இப்படி இருக்க இல்ல. கடவுளே எங்களுக்கு அந்த உலகத்துக்கு கெரியா எங்களை கொண்டு போறதுக்கு நீர் கெரியா வேற. இப்படித்தான் அடமழை என்றாலும் சரி, பனி என்றாலும் சரி, வெயில் என்றாலும் சரி, உலகத்தை ஐயோ கொளுத்து எரிதன இந்த வெயிலுக்கு ஆற பழிக்கிற இதுகள் நம்ம பிள்ளைகள், இதுகளை நாம கவனிக்க 3ஆம் கற்பனையில கவனிக்கப்பட்ட இது உடனுடன பிள்ளைகளுக்கு நாம இதுகள் உலகத்தாரோட இருக்க பிள்ளைகளுக்கு இதுகள் வர பார்க்குது எல்லாம். அப்ப குடும்பம்டா சின்ன மைனூட்டா நாம கவனிக்கணும். ஆண்டவரை குறை சொல்ல கூடாது. இதுகளை கவனிச்சா பிள்ளைகளை மெத்தியாக்களை பத்தி நமக்கு குறை சொல்ல போகுது. அதுகள் மற்றதுல அடங்கிருமே இல்ல. அதுல நாம எவ்வளவு கவனமா இருக்க வேணும் என்கிற ஆண்டவரோட அந்த தொடர்பில். ஐயோ நாங்கள் எவ்வளவுதான் எடுத்தாலும் எல்லாம் எடுக்கிறோம், ஆனா சரி வருது இல்லை என்ன? அப்ப நீ என்ன யார் அப்படி சொல்ற? கத்தர் இதெல்லாம் படைச்சிருக்கிற அதை சரியாக செபத்தோட அவர் சொன்ன விதத்துல நம்பி அவரைத்தான் நம்பி எடுத்தா கத்தர் ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு அதை கிருபையா ஆக்குற. அதை விட்டு போல எல்லாமே சலிச்சு போனோம்டா பிறகு என்ன? நீ கத்தர்ல சலிக்க வலிக்கிற எல்லாம் அவர் சொல்லிக்கிறார் தானே. பாவத்துக்கு பிறகு நமக்கு இந்த உலகத்துல வலியும் சாபமும் நோவும் தாரம். சாகும் வரைக்கும் நாம கட்டாயம் நோயாய்ப்பட போறோம். சாகும் வரைக்கும் நமக்கு நாம சாவே
நம்மட உடம்பு நோய்வாய்ப்பட்டு தான் போகுது. உள்ளுக்கு இருக்கிறதுல எல்லாம் சீரழிஞ்சு எல்லாம் கடைசி அதுக்குதான் கிரேட்டஸ்ட் டிசீஸ். கண் மங்கி, பல்லு விழுந்து, வாய் நொந்து, நரம்புகள் இதண்டி பிரசங்க, இது ஒரு பெரிய சாப பிரச்சனை. அவர நோய் இருக்குது, குத்துது, கொடையுதுன்றது இந்த உலகத்துல ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு. நாம பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடவுளே எங்களுடைய எங்களுடைய ஆதிப்பற்றோட பாவம் இதனுடைய தாக்கம் இன்னும் எங்கள்ல இருக்குதான். கிறிஸ்துவே இரக்கமாயிடும், கிறிஸ்துவே இரக்கமாயிடும். இவ்வளவுதான் எங்களால சொல்லணும். முதல்ல என்னத்தை சொல்லணும்? நீ தந்த மருந்து எடுக்கிறேன், ஆனா அதுகளும் பிரியோசனம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அது அற்ப விரியோசனம் என்று தெரியும். அற்ப விரியோசனம் கொஞ்சம் தான், அதால விரியோசனம். அதனால அந்த விஷயங்களை நாம அந்த பாவத்துக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படணும். நரகத்திலே அவர் அப்படித்தான் கொடுக்கிற. அறியாம செய்தவனுக்கும் நரகத்தில் அடிதான், அறிஞ்சு செய்தவனுக்கு கூட அடி. அதுல டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆண்டவரை வித்தியாசப்படுத்துறார். அதுல நாமளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதுல நாம கவனமா இருக்கணும். 4வது கடைசியுமா பிள்ளைகளுக்கு அடிக்கும் போது பெற்றார் தாங்கள் விட்ட அந்த பிள்ளைகளை ஞாபகப்படுத்த வேணும். பெற்றார் தாங்கள் விட்ட பிள்ளைகளை ஞாபகப்படுத்த வேணும். பிள்ளைகளுக்கு அடிக்கும் பொழுது பெற்றார் தாங்கள் செய்த பாவங்களை ஞாபகப்படுத்த வேணும். நான் சொல்றபடியா கவனிச்சிங்களா? பிள்ளைகளுக்கு அடிக்கும் பொழுது தாங்கள் செய்த பாவத்தை ஞாபகப்படுத்த வேணும். தாங்கள் செய்த பாவத்தை ஞாபகப்படுத்தி பிள்ளைகளுக்கு அடிக்காமல் விட சொல்லி கிணறு அப்படிதான். நாமல் செய்யத்தானே பிள்ளைகளும் செய்யுது. அப்புறம் என்னப்பா எல்லாருமே அதே பாவி அல்ல. ஆனா அடிக்கல பிள்ளைக்கு அடிக்க போறோம், அடிக்கிறோம், அடிக்கல நாமளும் அதே மாதிரியான பிள்ளைகள் செய்தவங்களுக்கு ஞாபகத்துல வர வேணும். அல்லது இத மாதிரி இல்லாம இதை விட எவ்வளவு வேற பாவங்கள் நாங்கள் செய்திருக்கோம் ஞாபகப்படுத்த வேணும். ரெண்டாத்தான் நாம பிள்ளைகளுக்கு அடிக்கல பிள்ளைகள ஒரு பதிவங்களுக்கு வேணும், பதிவு வேணும். பதிவுன்றது கம்பேஷன். இல்லாட்டி ஏதோ நாமல் சுத்தமான சூச பிள்ளைகள் மாதிரி வெளுக்கிறது இல்ல பிள்ளைகளுக்கு. நாமல் பிள்ளைகளுக்கு அடிக்கல நான் அதிகமா இந்த பிள்ளைகள் உண்மையில பல பாவங்கள் என்னிலே அதை காண்றேன். அவங்க செய்யல என்ன தான் செய்கிறாங்க இல்ல அதையே என்ன வெளியில தான் வேற உருவங்களா இருந்தாலும் முழுக்க மாறன் மேத்தான் கணக்க கிடக்குது என்று சொல்லி, அல்லது நான் தாயில பாக்குற சில விஷயங்களை இப்படித்தான் இங்கதான் இருக்கிற வேறு அடையாளம் தாயும் இங்க பாருங்க மாறன் வருவார் வெளியார் என்ன அங்க இருந்து பேச்சு நடக்கு அவருக்கு ஏன்னா அந்த இருக்கு. அவன் திருத்தேக்கல்ல எங்கட பாவங்கள் ஞாபகத்துக்கு இப்படித்தானே நாங்களும் செய்த நாங்கள் ஐயோ நாங்கள் வேணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அல்லது நாங்கள் இத்தனை விஷயங்களை பெற்றாருக்கு மறைச்சு அடி வேண்டாம தப்பினாங்கள் எல்லாம். ஆனா அந்த அடி வேண்டாம மறைச்சதால அது எவ்வளவு பாதகமாக முடிஞ்சது எங்களுக்கு. இப்ப இந்த கடவுள் அதுல ஞாபகப்படுத்தி இந்த பிள்ளைகளை சரிப்படுத்த யோசிக்கிறாரு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் சொல்ல என் பெற்றாருக்கு மறைச்ச நான் எல்லாம் எந்த கடவுளை இந்த பிள்ளைகளை மறைக்காம அதை செய்ய திருத்துறதுக்கு இரக்கம் செய்திருக்கிறீர்கள் அதை நினைச்சு எந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும், எங்களை விட நல்லா இருக்கும் வேண்டாம் அவங்க பாவங்களை மறைக்கிறாங்க இல்லையே. நாமல் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு தண்டி கேட்கல ஞாபகத்துல நாம கொண்டு வர வேணும். என்றதான் பிள்ளைகள்ல பதிவு நமக்கு ஏற்படும், பதிவு ஏற்படும். நாங்கள் இப்படித்தானே செய்றாங்க, நாங்கள் செய்ததுக்கு இப்ப என்ன நல்லா இல்லையோ என்று சொல்லிட்டு அடிக்காம விட இல்லை. நாமல் அப்ப அடிச்சிருந்தா இதை விட நல்லா இருந்திருப்போம் இல்ல. அப்பவே அந்த பாவம் திருத்தப்பட்டிருக்க கர்த்தர் ஆசீர்வாதம் நிறைவா இருந்திருக்கு. பாவம் திருத்தப்பட இல்லை, அதனால இந்த நிலைமையில இருக்கிறோம். அதனால இதில் உண்மையான கர்த்தர் எதிர்பார்க்கிற நிலைமை இந்த பூமியில குமாரன் சாயலுக்கு ஒப்பா மாறுறான் அவர் எதிர்பார்க்கிற நிலைமை. அதனால பிள்ளைகளுக்கு நாம கட்டாயம் பிறம்பால அவர் கட்டளை இருக்கார் அடிக்க சொல்லி அடிக்கலையும் நாம அடிக்கிற விதத்துல எங்கட பாவங்களை நினைச்சு கொண்டாந்து பிள்ளைகளுக்கு அடிக்க வேணும் இல்ல.
அதனால இதை எப்படி திருத்தலாம் அவங்க இந்த பாவம் இது இப்படித்தான் நானும் பல ரீக்கா விளையாட்டுகள் செய்த இதை கவனிக்கணும் சரியான இதை இதன்றோனும் இந்த பிள்ளைகள் இதுல விட்டுடக்கூடாது என்று எத்தனை விஷயத்தை யோசிச்சு கொண்டு அடிக்கிறோம் நாங்கள். இனிமேல் இவன் வராம இருக்க என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் தடுக்கணும் இவனை எப்படி மூவ் பண்ணணும் என்ற பல விஷயம் யோசனை இல்ல இதே விதத்தை எங்கெல்லாம் இருந்தது தெரியுது இல்ல உங்களுக்கு. அப்ப ஐயோ என்னிலையும் இருந்தானே கடவுளே மன்னிச்சு கொள்ளும் என்ற பிள்ளையும் இருக்க மாதிரி நாங்கள் கரிவோட அந்த விஷயத்தை செய்யறோம். அதனால இந்த கருவி கடைசி கட்ட கருவி அந்த கருவியை செய்யங்களும் இவ்வளவு விதமான விஷயங்களும் இவ்வளவு முறைகளும் கவனிக்கப்பட வேணும். வேதம் இதை எங்களுக்கு இவ்வளவு வேதத்துல நம்ம கதைக்கிறோம். நாம வேதம் வெளியில இருந்தோம் கதைக்கையில நாங்கள் அவ்வையாற்ற வாக்குண்டாமில இருந்து நாலடியார்ல இருந்து அல்லது திருவள்ளுவர்ல இருந்து நாங்கள் கதைக்கல. நாங்கள் ஜீவனுள்ள திருவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள்ல இருந்து விடத்தையும் கதைக்கிறோம். அதுல அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இன்றைக்கும் இருந்து கிரிய செய்து கொண்டிருக்கிறோம். ஆமே கிறிஸ்துதாமே தொடர்ந்தும் எங்களூடாக மகிமைப்படுவாராக. ஆமேன் ஆமேன். இறுதி